வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல வந்து சமையல் செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். நம்ம கிச்சன்ல என்ன சமைக்க போறோம்னா இன்னைக்கு வந்து அரைச்சு விட்ட சாம்பாரும் மஷ்ரூம் கார்லிக் இல்ல சில்லி கார்லிக் மஷ்ரூம்ஸ் தான் சமைக்க போறோம். ஸோ சூப்பர் காம்பினேஷனுங்க. ஏன்னா வந்து இந்த சில்லி கார்லிக் மஷ்ரூம் வந்து நல்லா ஸ்பைசியா இருக்கும். அதே நேரத்தில் இந்த அரைச்சு விட்ட சாம்பார் மைல்டா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ செம்ம காம்பினேஷன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நல்லா போவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு துவரம் பருப்பை நல்லா ஊற வச்சு அலசி எடுத்திருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இது கூட வந்து ஒரு ஃபுல் தக்காளி, கூட வந்து இன்னொரு 1/4 தக்காளி இல்லைனா அரை தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பு நல்லாயிருக்கும். அப்புறம் அரை வெங்காயம், 2-3 பல் பூண்டு, கூட வந்து நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து பச்சை மிளகாய் இல்லை, அதனால சிவப்பு மிளகா 1 போட போகிறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு நம்ம அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வரமிளகா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் முருமிளகு, ஒரு 5-6 முருமிளகு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பல் தேங்காய். இதை வச்சு தான் ஒரு மசாலா அரைக்க போகிறோம். நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரில் இப்போது இந்த பருப்பை வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து மேஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வைக்கலாம். இப்போது இந்த குக்கரில் நான் வந்து இந்த பருப்பை போட்டு தண்ணி ஊற்றி மற்ற தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வேக வைக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த வரமிளகா, தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், முருமிளகு, அதுக்கப்புறம் இந்த தேங்காவெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கடாயில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த தேங்காவையும் அது மற்ற பொருளோடு சேர்ந்து சும்மா சூடு காட்ட போகிறேன். பாக்கியெல்லாம் நல்லா வறுத்துட்டேன். இந்த தேங்காவை ஜஸ்ட்டு சூடு காட்ட போகிறேன். சூடு காட்டின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைக்க போகிறேன். இந்த விழுது வந்து இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த வேக வச்ச பருப்போடு சேர்ந்து கலக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த கடைஞ்ச பருப்போடு சேர்த்து இந்த மசாலாவையும் நான் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். தண்ணி ஊற்றி இதை அலசிக்கோங்க. அலசி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து இந்த புளி, கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றிக்கிறோம். இந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ, உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், இல்லை சில பேர் கேரட் கூட போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச காயை வந்து நீங்கள் சாய்ஸ் ஆஃப் காய் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் காய் இல்லாத வெறும் சாம்பார் தான் வைக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் நான் அதில். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடுவோம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தாளித்து எடுக்க போகிறோம். இப்போ நான் ஒரு வானலை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டேன். இந்த நெய் உருகட்டும். இந்த நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ அந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு வரமிளகாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நல்லா வாசத்துக்காக பெருங்காயத்தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பொடிசாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமும் இல்லை பெரிய வெங்காயம் எதுனாலும் போடலாம். போட்டுட்டு நான் அதையும் நல்லா வதக்கிறேன். இது வந்து இந்த வெங்காயம் போடும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிறேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கடைஞ்சி வச்ச இந்த பருப்பை, மசாலா போட்ட பருப்பை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றி ஒரு கொதி வர விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கினா நம்மளோட சாம்பார் ரெடி. இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு. நான் வந்து கொத்தமல்லியை நறுக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டு
ஆஃப் பண்ண போகிறோம். நம்மளோட அரைச்சி விட்ட பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சில்லி கார்லிக் மஷ்ரூம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 300 கிராம் மஷ்ரூமை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து ஒரு அரை வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கூட வந்து இது கார்லிக் மஷ்ரூமாக இருக்கிறதுனால ஒரு 8 பல்லு கார்லிக் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கூட வந்து ஒரு 5 சில்லி, இது கொஞ்சம் காரமுள்ள சில்லி, ஸோ 5 வரமிளகா அதை எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் பெப்பர் பவுடர். வந்து இதுக்கு வந்து பட்டர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து மெல்ட் பண்ண ஒரு பேனில் மெல்ட் பண்ண விட்டுட்டேன். இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்த இந்த பூண்டை போட்டுடுறேன். இந்த பட்டரும் பூண்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க. ஏன்னா அது நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ வந்து இந்த பட்டரில் இந்த கார்லிக் நல்லா வெந்துருச்சு, வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து இதில் வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அதையும் ஒரு வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வெட்டி வச்ச இந்த மஷ்ரூம் எல்லாம் நான் வந்து ஹாஃபாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் போட்டுட்டு டாஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இந்த மஷ்ரூம் நல்லா கொஞ்சம் கிளறினதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுட்டிங்கனாவே அது வேர்த்து விடும், அது வந்து தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்க்காத இந்த உப்புனாலே அது வந்து நிறைய வேர்க்கும். அது வந்து அந்த தண்ணியிலே அது நல்லா வதங்கி சுருண்டி வரும். இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிட போகிறேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டி வந்துருச்சு, நல்லா வெந்திருக்குது. இதுக்கு மேலே வெந்துச்சுன்னா அதோட டெக்ஸ்சர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ ரொம்ப வதங்க விடாதீங்க, லைட்டாக வதங்கினா போதும். கூட வந்து நான் அந்த வரமிளகா இருந்தது இல்லைங்களா, அந்த வரமிளகாவை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதுனாலும் போடலாம், இல்லை முழுசாக போடணும்னா காரம் தாங்க முடியாது அப்படின்னா முழுசாகவும் போட்டுக்கிட்டு நம்ம வந்து இதை நல்லா ஒரு வதக்குறோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நான் இந்த கரம் மசாலாவை கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. கரம் மசாலா போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கலருக்காக சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து கலருக்காக வந்து அந்த சில்லி பவுடர் போட்டிருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர். அதையும் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சில்லி கார்லிக் மஷ்ரூம்ல நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட போகிறேன். அது பெரிய ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கிடையாது, ஆனால் அது பயங்கர ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க். நான் வந்து இப்போது திக்கான ஒரு ஸ்டோர்லேருந்து வாங்கின கோகனட் மில்க் தான் போடுறேன். பட் நீங்கள் இல்லைன்னா அந்த தேங்காய் பால் இருக்குல்ல, கட்டியான தேங்காய் பால், அது ஒரு 1/4 கப்பு ஊற்றுனீங்கன்னா நல்லா அந்த டேஸ்ட் வரும். நான் வந்து இப்போது கடையிலேருந்து வாங்கின அந்த தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறேன். இது நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அந்த தேங்காய் பால் ஊற்றணும். ஸோ வந்து நான் வந்து கெட்டியாக இருக்கிற இந்த தேங்காய் பாலை ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் பாலை கூட நீங்கள் இதில் இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்சார்ப் ஆக விடுறேன். நான் இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிட்டோடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கார்னிஷ் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட கார்லிக் சில்லி மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக நம்மளோட கார்லிக் மஷ்ரூமும் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அது கூட நான் வந்து அந்த அரைச்சி விட்ட சாம்பாரும் போட்டிருக்கேன். ஸோ இது இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு.
ஃபஸ்ட்டு டேஸ்ட்டே வந்து நம்மளுக்கு வந்து அந்த நெய்யோட டேஸ்ட்டு செமையாக வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு, அப்புறம் அந்த தேங்காய் ஒரு பேஸ்ட் பண்ணோம்னா அதோட ஃப்ளேவர் வருது. நம்ம யூஸ்வலாக பண்ணுற சாம்பார் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மஷ்ரூம் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா செமையாக இருக்குங்க. அந்த கார்லிக்கோட டேஸ்ட்டும் நம்ம போட்டு லாஸ்ட்டில் போட்டுலாம் அந்த தேங்காய் பால் அதோட டேஸ்ட்டும் செமையாக வருது. செம்ம காம்பினேஷன் இது. இது கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். யூஸ்வலாக செய்கிற சாம்பார் இல்லாத மாதிரி அரைச்சி விட்ட சாம்பாரும் அது கூட வந்து இந்த மஷ்ரூமும் சூப்பராக இருக்குது. நீங்கள் உருளைக்கிழங்கு கூட இப்படி பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். எதர் குக்கிங் வீடியோ இல்லாட்டி நம்ம வெளியில் எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம். Until then, it is Priya. Bye-bye.